Welcome to my channel, Mr. I am okay. எல்லாமே 8 நிமிஷம் தாங்க. கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 8 நிமிஷம், காலேஜ் 8 நிமிஷம், ஸ்கூல் 8 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது மெடிக்கல் மெயினாக அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் இருக்கு 8 நிமிஷம் தான். ஸோ அந்த ஒரு ஜோனில் தான் இந்த ஃப்ளாட் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே 30 அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. இன்னும் கூடிய விரைவில் 100 அடியோட வரப்போகுது. ஸோ அதுலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சைட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க, நல்ல வீடு கட்டணும், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளாட் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இப்போ எங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண வீடியோ. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கத்தில் இருக்கிற வேல்யூ ரியாலிட்டி வர அவங்களுடைய லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி கார்டன் சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா per ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 4100 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட்டான இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பக்கத்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப்பில் இருக்கும். ஸோ சாரை கூப்பிட போகிறோம், வாங்க. எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்குங்க சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா. ஓகே சார், இந்த வேல்யூ ரியாலிட்டி கம்பெனியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. என்னோட பேர் பாலகுமாரன். ஓகே சார். நம்ம கம்பெனி வந்து வேல்யூ ரியாலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 10 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வெற்றி பயணத்தை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு. நிறைய வந்து சைட்டுகளை வந்து போட்டு மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்து பிளாட் வாங்குறது மாதிரி ஒவ்வொரு சைட்டையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம வேல்யூ ரியாலிட்டி கம்பெனியோட எம்டி மிஸ்டர் மகேந்திரன் சார். ஸோ லொக்கேஷனை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த சைட்டை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் அடுத்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இந்த சைட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகே சார். சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து படப்பை உரக்கடம் போகிற ரோட்டில் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் இருக்கும். ஓகே. மன்னிவாக்கம் ரூபி பில்டிங் அப்படியே பேக் சைடு நம்ம சைட்டு வந்து இருக்குது. ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம படப்பை உரக்கடம் ரோட்லேருந்து நம்ம ஷார்ட்டாக வந்து ஊரப்பக்கம் போகிற ரோடு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆதனூர் ரோடு சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் ஆன் ரோடு சைட்டாகவே நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே சார். இந்த பைபாஸ் வருதுல சார், அது காஞ்சிபுரம் பைபாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு காஞ்சிபுரம் வழி வந்து பார்த்தீங்கன்னா படப்பை உரக்கடம் போகிற வழி. ஓகே சார். இப்போ அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட் எக்ஸாக்டாக வந்து 400 மீட்டரில் இருக்குது. ஓகே சார். ஸோ வரும்போது பார்த்தோம் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த இடம் காமனாக இருக்குது ரொம்ப. கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியை ஒட்டி நமக்கு இந்த ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் போய்கிட்டு இருக்கு சார். நம்ம மெயினாக வந்து இந்த டவுன்ஷிப் சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட் ஏரியாஸ்லாம் இருக்குது? டெவலப்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம உள்ள நுழையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரூபி பில்டிங், ஓகே சார், ஐரஸ் பில்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம உள்ளே வரும்போது ரைட் சைடில் நமக்கு வந்து காசா கிராண்டு மிரோன்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம சைட்டு இருக்குது. ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்ரீநிகேதன் பாடசாலான்னு சொல்லி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஓகே சார். இங்கே நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டரில் படப்பை ஆல்வின் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே சார். இது தவிர வந்து ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்குது. காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டன் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது, எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது. இது போக நிறைய காலேஜ்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே சார். இது ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர்பை உங்களுக்கு அன்னையருள் பக்கத்தில் இருக்குது, இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, அதே மாதிரி எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலும் பக்கத்துலேயே இருக்குது. சார் இந்த சைட் மட்டும் தான் பண்ணுறீங்களா, நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இப்போ இதே மன்னிவாக்கத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேல்யூ ரியாலிட்டி கம்பெனி 4 சைட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இது 5வது சைட்டாக நம்ம வந்து 3வது ஃபேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுலேயே ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 போட்டோம். இது வந்து ஃபேஸ் 3 வந்து நம்ம போன வாரம் வந்து லான்ச் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% நம்ம வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். பர்டிகுலராக இந்த சைட்டில் எத்தனை ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது? பிஎன்பி கார்டனை பொறுத்தளவுக்கு ஃபேஸ் 3ல் மொத்தம் 51 பிளாட். ஓகே சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம லான்ச்சிங் பண்ணதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே சார். அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனி ஞாயிறு மட்டும் இல்லை, எவ்ரி டே வந்து நமக்கு வந்து கஸ்டமர் வந்து சைட் விசிட் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது சோல்ட் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே சார். அந்த முக்கியமான விஷயம் அம்யூனிட்டிஸ் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த பிஎன்பி கார்டன் சைட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல்லி காம்பவுண்டு வால் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டியாக பண்ணியிருக்கோம். ஓகே. அதே மாதிரி ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 ஃபீட் ரோடு, ரொம்ப அகலமான பிளாக் டாப் ரோடு போட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த எலக்ட்ரிசிட்டியும் கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக. அதே மாதிரி உள்ளே இருக்க ஸ்ட்ரீட்டோட ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 24 ஃபீட் ரோடு. ஓகே சார். ஸ்ட்ரீட் லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீ வச்சு அதை பராமரித்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். அந்த மெயினான விஷயம் அப்ரூவ், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள்.
அப்ரூவல் பொறுத்தளவுக்கு இந்த சைட்டு சிஎம்டிஏ ரெரா அப்ரூவல். ஓகே சார். பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே நம்ம சைட் வந்துருச்சு. ஓகே. சிஎம்டிஏ கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஓகே சார். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சி டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேறு லெவலில் மாறிடும். ஓகே சார். அண்ட் தென் மெயினாக இந்த டாக்குமெண்டேஷன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? வேல்யூ ரியாலிட்டி வந்து டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஓகே சார். கஸ்டமர் வந்து நம்பி வாங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வேல்யூ ரியாலிட்டி இருக்கும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் நம்ம இந்த சைட்டுக்கு நம்ம வந்து 80% வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே சார். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேங்க் வந்து நம்ம வந்து நம்ம ஒரிஜினல் வியூ காட்டி ஏபிஎஃப் பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம கஸ்டமரோட ப்ரொஃபைல் கொடுத்த உடனேயும் ஓகே சார் ஆஃப்டர் 20 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமருக்கு பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுது. லோன் பேமெண்ட்டு என்னென்ன பேங்க்கில் பண்ணிட்டுருக்கீங்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கை பொறுத்தளவுக்கு எஸ்பிஐ பண்ணுறோம், ஹெச்டிஎஃப்சி பண்ணுறோம், ஐடிபிஐ பண்ணுறோம், டாடா கேபிட்டல் பண்ணுறோம், எஸ் பேங்க் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய பேங்க் நம்ம பண்ணிட்டு வர்றோம். சரிங்க சார். மினிமம் எந்த ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் எந்த ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வந்து இங்கே இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 51 பிளாட் பிரிச்சிருக்கோம். ஓகே. இதில் வந்து மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே சார். 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். ஓகே சார். நம்ம எல்லா சைஸ்லையுமே நம்ம பிளாட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே சார். சூப்பர் சார். அண்ட் தென் வந்து மெயினாக வாட்டர் லெவல். கிரவுண்ட் வாட்டர் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்மர்லேயே 30 ஃபீட்டில் வந்து தண்ணி கிடைக்கும். அதுவும் அருமையான குடிநீர். சூப்பர் சார். ஸோ வியூவர்ஸ் பாருங்கள், இவ்வளோ தான் கேட்டுட்டியாரா, லாஸ்ட்டில் ப்ரைஸ் கேட்கவே இல்லை அப்படின்ற கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்ல வேணாம். ப்ரைஸ் சொல்ல போல சொல்லுங்கள் சார். இந்த அருமையான இவ்வளவு டெவலப்மெண்ட் உள்ள இவ்வளோ அம்யூனிட்டிஸ் உள்ள இந்த சைட்டுக்கு நம்ம வேல்யூ ரியாலிட்டி கொடுத்துருக்க ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்கொயர் ஃபீட் 4100 ரூபாய் மட்டுமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 4100 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட். கண்டிப்பாக. ஓகே சார். அதுவும் நம்ம வியூவர்ஸ் வந்து நான் யூடியூப் பார்த்து வந்தோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த ரேட்டில் நாங்கள் என்ன ஃபேவர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி தரோம். ஸோ வியூவர்ஸ் நல்லா கவனிச்சிங்க. கண்டிப்பாக மிஸ்டர் ஐஎம் ஓகே யூடியூப் சேனல் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. சார் கஸ்டமரை நான் வாங்க வரேன்னு வச்சிங்களா, இந்த ஃபேஸிங் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மெயின் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நம்ம சைட்டை பொறுத்தளவுக்கு எல்லா ஃபேஸிங்லையுமே நம்மகிட்ட பிளாட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கார்னர் பிளாட்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. கார்னர் இருக்குது. கண்டிப்பாக. அந்த பக்கத்தில் எதனா பில்டிங்ஸ் வந்துட்டு இருக்கா சார்? இப்போ வந்து நம்ம நீங்களே பார்க்கலாம், நம்ம சைட்டை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது பில்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் வந்து கட்டி வந்து குடியிருக்காங்க. ஓகே சார். இப்போ நியர்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு லே அவுட்டும் நம்ம போட்டு உடனுக்குடனே சோல்ட் அவுட் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக சார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 மீட்டர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? 400 மீட்டர் தான். 400 மீட்டர் தான் சார். அதுவும் பாருங்கள் 400 மீட்டர் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் தென் இப்போது நாங்கள் இடம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க சார், எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அது ரெடி பண்ணி கண்டிப்பாக நாங்களே பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேண்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஏரியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு அவங்களுக்கான டிராயிங் நம்ம வந்து பண்ணி கொடுத்து வாஸ்துப்படி பண்ணி கொடுத்து ஓகே சார் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்றதுக்கப்புறம் நம்மளே வந்து அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம். அதுக்கு தனியாக நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணிக்கிறோம். ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து வாழ்கிறதுக்கு சூப்பரான ஒரு இடமா இது கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே இடம் வாங்குறது வந்து ஒரு கடமை நினைக்கிறீங்க, கடமை கிடையாது, நம்ம கனவு. ஸோ அந்த கனவை வந்து கரெக்டான ஒரு இடமா வாங்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து நல்லா இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பரான இடத்த நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த டவுன்ஷிப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல இடம் வாங்கினா அதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி அண்ட் கார்டன் சொல்லிட்டு. ஸோ இந்த லேஅவுட்டில் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக மேலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விரைவிட்டுக் கொள்ளும். நான் ஐமுகே அண்ட் தேங்க்யூ அண்ட் பை பாய்.